ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வீட்டில் சகல செல்வங்களும் பெருக இந்த ஒரு பொருள் வீட்டில் இந்த இடத்துல இருந்தால் மட்டும் போதுங்க. சாஸ்திரம் என்பது இயற்கை, கோள்கள் மற்றும் பிற ஆற்றல்கள் 5 கூறுகளாக சமநிலைப்படுத்தும் இந்திய திசை அறிவியல் ஆகுங்க. கலை, வானியல் மற்றும் ஜோதிடம் ஆகியவற்றை இணைப்பதன் மூலம் இது யோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களில் மிகவும் பயனுள்ள வாழ்க்கை இடங்களாக உருவாக்க உதவுங்க. இது குடியிருப்பாளர்களின் ஆரோக்கியம், நிதி மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்த உதவுங்க. வீடு கட்டி முடித்த பிறகு எந்தெந்த பொருட்களை எந்தெந்த இடத்துல வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டு நம்ம செய்யணுங்க. வீட்டிற்கான வாஸ்து குறிப்புகள்: உங்கள் வீட்டில் சில வாஸ்து பொருட்களை வைத்திருப்பது உங்கள் இடத்துல நேர்மறை ஆற்றலை கொண்டு வரவும் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் உங்களுக்கு உதவுங்க. எனவே நீங்கள் உங்கள் வீட்டை அலங்கரிக்க நினைத்தீங்க அப்படின்னா உங்களிடத்தில் இருக்க சில வாஸ்து பொருட்களை நீங்கள் வைக்கணுங்க. அவை உங்கள் வீட்டை மிகவும் அழகாக மாற்றுவது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம், செல்வம், நேர்மறை மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருங்க. முதலாவது புத்தர் சிலை. வாஸ்து சாஸ்திரத்தைப்படி மிகவும் மங்களகரமான வீட்டு அலங்கார பொருட்களில் ஒன்றான புத்தர் சிலை வீட்டிற்கு அமைதியை தருங்க. வீட்டிற்கான வாஸ்து: புத்தர் சிலைகள் தியானம் செய்யும் புத்தர், சாய்த்த புத்தர், பிரார்த்தனை செய்யும் புத்தர் மற்றும் பல வடிவங்களில் வருகிறது. புத்தர் சிலையை ஒருபோதும் தரையிலோ அல்லது தாழ்வான பலகை அல்லது ஸ்டூலிலோ வைக்காதீங்க. வாஸ்துப்படி அது எப்போதும் உங்கள் கண் மட்டத்திற்கு மேல் தாங்க இருக்கணும். அடுத்ததாக மீன் தொட்டி. வீட்டு வாஸ்து குறிப்புகளில் ஒன்று இந்த மீன் தொட்டி வைத்திருப்பதுங்க. இது வீட்டில் ஒரு ஆறுதல் மற்றும் இனிமையான சூழலை உருவாக்குங்க. வாஸ்துப்படி வீட்டில் மீன் இருந்துச்சு அப்படின்னா அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் தீமையிலிருந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க. மீன்கள் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக கூறப்படுது. உங்கள் மீன் தொட்டியை சரியான நேரத்தில் சுத்தம் செய்து உள்ளே பாசி படியாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா இது வீட்டில் நேர்மறையான ஓட்டத்தை சீர்குலைக்குங்க. மூன்றாவது பொருள் பூச்செடிகள். வீட்டை பசுமையாக வைத்திருப்பது வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்குங்க. ஏனென்றால் பசுமையான சூழல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் தருங்க. அதனால் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வண்ணங்களை கொண்டு வர பல வகையான தாவரங்களை நீங்கள் நடலாங்க. தாவரங்கள் உங்கள் வீட்டிற்கு நேர்மறையை கொண்டு வருங்க. அது மட்டும் இல்லாமல் வாஸ்துப்படி அற்புதமான வீட்டு அலங்கார பொருட்களில் கூட ஒன்றுங்க. அடுத்தது காற்று மணி. காற்றின் மணிகள் நேர்மறை ஆற்றல், அமைதி, நல்லிணக்கம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க. அலங்கார காற்று மணிகள் வீட்டு அலங்காரத்தை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் உருவாக்குங்க. ஆற்றல் ஓட்டத்தை சரி செய்வதற்கு, தடைகளை அகற்றுவதற்கும் காற்றழுத்தங்களில் ஒளி சிகிச்சைக்காகவும் பயன்படுத்தப்படுதுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.